இப்போ நான் எல்லா ஜாதகத்துல வந்துட்டு எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன், அதாவது திருமணம் ஆகல, வேலை கிடைக்கல, இல்ல குழந்தை இல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பரிகாரம் பண்ணியிருப்போம், இல்ல வேண்டுதல் பண்ணி இருப்போம், கோயிலுக்கு போய் செஞ்சிருப்போம், நம்ம வீட்டிலேயே பரிகாரம் செஞ்சிருப்போம். ஆனா எதுவுமே எனக்கு வந்துட்டு சக்சஸ் ஆகல, எனக்கு இனியும் வந்துட்டு அதை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்திலையும் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னா இந்த தடைகளை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தாங்க, அது முக்கியமான பரிகாரம். அது உங்களோட ஜாதகத்துல வந்துட்டு சில பேர் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்காம கூட போகலாம். முன்னோர்கள் சாபம் அப்படிங்கிறது, முன்னோர்கள் சாபம் அப்படின்னா இதுல எல்லா விஷயங்கள்லையுமே வந்துட்டு தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த விஷயத்துமே கிடைக்காம போயிடும். அதுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 50 ரூபாய்க்கு நல்லெண்ணெய் வாங்குறதுங்க. அந்த எண்ணெய் வந்துட்டு என்னன்னா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல பழமை வாய்ந்த சிவன் கோயில்ல எண்ணெயை வந்துட்டு கொடுத்து மோட்ச தீபம் போடணும்னு சொன்னா ஐயர் போடுவாங்க. இந்த தீபம் வந்துட்டு கோபுரத்துக்கு மேலதாங்க ஏத்துவாங்க. உங்களுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா இம்மை நன்மை தருவார் கோயில வந்து நீங்க இந்த மோட்ச தீபத்தை போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கி நல்லபடியா சிறப்பா நீங்க நினைச்சது நடக்குங்க. இது நிறைய பேருக்கு செஞ்சு இந்த பரிகாரம் பழிச்சிருக்கு. நீங்க செஞ்சு பாருங்க, நீங்களே வந்துட்டு இதுக்கான ரிசல்ட்டை சொல்லுவீங்க.